அசிங்கமாக தான். ஆனால் அருவருப்பா இல்லை அந்த வார்த்தை? எவ்வளோ கொச்சையான வார்த்தை அது. ஏப்பா நம்ம தவிர்க்க முடியாமல் ஏதாவது ஒன்று பேசிட்டோம்னா நம்ம சரியாக பேசி தவறாக புரிஞ்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி கட் பண்ணி பண்ணுவோம். இது தப்பாக பேசிட்டு அதுக்கப்புறம் இல்லை நான் காவிரியை சொன்னேன். இது பரம்பரை புத்தி தானே, இது தாத்தா கிட்ட இருக்கிற புத்தி தானே வருது பேரனுக்கு. எங்க தண்ணி வருதோ இல்லை அக்கா தண்ணி வரணும் ஆமா, அந்த பாவாடை நாடாவை அவிழ்த்துப்பார் சொல்லிலாம் பேசி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு சட்டமன்றத்திலயா. ஆமா, நான் சொன்னது வந்து ஃபைல தான் சொன்னேன். நாடாவை அவிழ்த்துப்பார் தெரியும் சொல்லி பேசினவர் தான். ஆமா, அதனால திராவிடியன் பார்ட்டிஸ்ல பெரும்பாலான வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து கடந்த காலத்து சாமியை கொச்சைப்படுத்தி பேசினவங்க. இங்கே ஒழுக்கமே இல்லாத கும்பல் அவனா ஈஸியாக வந்துடுறான். வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர்னு சொல்லிட்டு வந்தவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு ஒரு இயக்கத்தை கட்டி அமைக்கணும் எப்படி தெரியும்? ஒரு இயக்கத்தை எப்படி பேசணும்னு எப்படி தெரியும்? நான் கேட்குறேன். எதிர்கட்சி தலைவர் வாயில் வரக்கூடிய வார்த்தையா இது? இதெல்லாம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ராத்திரி நைட்டு 12 மணிக்கு தடவை ஞாபகம் இருக்காது. ஒரு நடிகையை ஃபாலோ பண்ணிட்டு, அதுவும் எங்கே இருந்து, எதில் இருந்து, ஐடி எந்த ஐடியிலேருந்து? இன்ஸ்டா இருக்கட்டும், எந்த ஐடி? டெபுட்டி சிஎம் ஐடியிலிருந்து. திரிஷாவை அவர் விட்டாரு, இவங்க புடிச்சின்னு தொங்குறாங்க. இதான் உண்மை. முதலமைச்சர் திரிஷா விட்டாச்சு, இவங்க புடிச்சின்னு தொங்குறாங்க. திரிஷா 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 திரிஷா. நேற்றைக்கு தினம் திடீர்னு போஸ்டர் ஒட்டுறான் ஒரு 5 பேர். அது யார் ஓட்டுனது? தாவேக்கால ஒருத்தர் கூட ஓட்டல. இதே உதயநிதி சட்டசபை முடிஞ்ச உடனே சட்டசபையில் அப்பா எங்கன்னு தேடுறதுக்கு அங்கே பதில் சொல்ல திராணி இல்லாமல் ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டில் கோர்ட்டில் மனைவி தெரிஞ்ச பேசி தொடர்ந்து ஏன் வந்து இப்படி அவ்வளோதான் தரமே. அவ்வளோதான். நீங்கள் தானே சொல்றீங்க 2வது கலைஞர்னு. நீங்கள் தானே சொன்னீங்க 2வது கலைஞர். பின்ன ப்ரூவ் பண்ணுவானா? அதை தாத்தா பேர் எடுக்கணும். பின்ன வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சேகர் ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் திமுகவினுடைய இளைஞரணி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களுடைய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன பேசியிருக்காருன்னா, திரிஷான்னு கத்துறானுங்க தொண்டர்கள்லாம். உடனே இவர் எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நான் காவேரியை சொன்னேன்னு சொல்லிட்டு இவ்வளோ மோசமா ஆபாசமா ஒரு வெளியில வந்து பேசுறாருன்னா இவரெல்லாம் என்ன சொல்லலாம்? நம்ம என்னப்பா நீங்க பரம்பரையே வந்து இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அவங்களுடைய லாங்குவேஜ்ல இது ஒரு ஆபாச சொல்லே கிடையாது. அவங்க தாத்தா அவங்க பரம்பரை நீங்க எடுத்துட்டேன்னு வச்சுக்க வழி இல்லாம பேசுறோம். எப்பவுமே நமக்கு வந்து அந்த சாதி பரம்பரை எல்லாம் எடுத்து பேசுறதே எனக்கு பிடிக்காது. ஆனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி டிஎன்ஏலே இதுல கலந்துருக்கும். சாதாரண பேச்சா தாத்தா பேசுனதுலாம் அந்த பாவாடை நாடாவை அவிழ்த்துப்பார் சொல்லிலாம் பேசி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு சட்டமன்றத்திலயா. ஆமா, நான் சொன்னது வந்து ஃபைல தான் சொன்னேன். நாடாவை அவிழ்த்துப்பார் தெரியும் சொல்லி பேசினவர் தான். ஆமா, அதனால என்னப்பா இது? திராவிடியன் பார்ட்டிஸ்ல பெரும்பாலான வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து கடந்த காலத்து சாமியை கொச்சைப்படுத்தி பேசினவங்க. அதுக்கப்புறம் சாமி ஒரு கட்டத்தில் வந்து அது வந்து குடும்ப பெண்களால் ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆபாசம் தானேப்பா அவனுக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த பையன் ஒருத்தர் இந்த மனோஜ்னு ஒரு பையன் வந்து மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப வந்து திராவிடியன் ஐடியாலஜி உள்ளவனுங்க அத்தனை பேரும் மேடையிலே சீமானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொச்சையா பேசலையா? அந்த வார்த்தை பேச முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? நம்ம கெட்ட வார்த்தை பேசுறது ஒன்றும் பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் ஒன்றும் படிச்சுட்டு ஒன்றும் அவசியம் கிடையாது. வாய் இருந்தால் கெட்ட வார்த்தை பேசலாம் தான். ஆனால் எது நம்மளை தடுக்குது? நம்ம கற்ற கல்வி, நாம் பெற்ற ஒழுக்கம், இதுதான். இங்கே ஒழுக்கமே இல்லாத கும்பல் அவனா ஈஸியாக வந்துடுறான். வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர்னு சொல்லிட்டு வந்தவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு ஒரு இயக்கத்தை கட்டி அமைக்கணும் எப்படி தெரியும்? ஒரு இயக்கத்தை எப்படி பேசணும்னு எப்படி தெரியும்? நான் கேட்குறேன். இப்போ சீமானாவில் அப்படி பேசுறது தெரியும். இவங்க ஆட்சி தானே இருந்துச்சு. வழக்கு போட்டாங்களா? வழக்கு போட்டாங்களா? இல்லை, எந்த வழக்கும் போட. சீமானா அவ்வளோ கொச்சையாக வந்து பேசுனவங்க. ஏன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிடியன் பார்ட்டிஸில் இருக்க அந்த மீடியாக்களை பேசலாம், மணிக்கணக்கெலாம் பேசலாம். அது உங்களுக்கு நடுக்கம் வருது. நான் எனக்கு பிரச்சனையே என்ன தெரியுங்கன்னா, நான் போல்டாக தைரியமாக பேசுகிறேன்னா அதை பதிவு பண்ணுறதை விட்டுறீங்க. இந்த யூடியூப் போட்டர்ஸ்னு 2 பேர் பேசுவானுங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஷால் கழட்டி போட்ட காண்டம் மாதிரி இருக்கிறான் வந்து அரிநாடர் சொல்லி பேசுகிறான். எப்படி சொல்லு? விஷால் யூஸ் பண்ணி கழட்டி போட்ட காண்டம் மாதிரி இருக்கிறான் வந்து அரிநாடர் அப்படின்னு வந்து. நீங்கள் ஒரு ஒருமையில் பேசுறது ஒரு வரம்பு இருக்குது.
அதுவும் இப்போ அமைச்சர்கள் பதவி பிரமாணம் அரசியல் சாசனத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு பதவியேற்ற ஒரு அமைச்சரை வந்து நீங்கள் கொச்சையாக பேச முடியாது, ஒருமையிலே பேச முடியாது. மரியாதை நீங்கள் பதவிக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அங்கே கழுதை வந்தாலும் குதிரை வந்தாலும் யார் வந்தாலும் நீங்கள் வந்து அந்த மாண்பு மிகுன்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும், மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற போக்கில் எல்லாரையும் வந்து சகட்டு பேருக்கு இந்த ஆபாசமாக பேச திராவிடியன் பார்ட்டிஸ் அத்தனை பேரும் பண்ணுறான்ற நான் ஊடகங்கள் தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வாயில் வரக்கூடிய வார்த்தையா இது? இதெல்லாம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ராத்திரி நைட்டு 12 மணிக்கு தடவை ஞாபகம் இருக்காது. நைட்டு வந்து ஃபோனை தடவிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகையை ஃபாலோ பண்ணிட்டு, அதுவும் எங்கே இருந்து எதில் இருந்து ஐடி, எந்த ஐடியிலேருந்து? இன்ஸ்டா இருக்கட்டும், எந்த ஐடி? டெபுட்டி சிஎம் ஐடியிலிருந்து. தெரியாம கிரியாலாம் பேசக்கூடாது. நான் சும்மா அதான் தெரியாத பேசுனா அவர் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது தெரியாதுன்னு சொல்லிட்டு. நீங்க அப்பதான் நீங்க முட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நாங்க முட்டு கொடுக்குறோம். தெரியாம எப்படிப்பா பண்ணணும் நீங்க தடவை சொல்லு. நான் ஆமா தடவுனா இதுல என்ன ஆயிட போகுது? எல்லாரும் நைட்ல வந்து கொஞ்சம் தடவுறது தான். தடவுனா கூட அது கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதை நீ தள்ளிட்டினா பிரச்சனை கிடையாது. தடவி நின்னா இப்படி தள்ளணும், இப்படி தடவுனா கடைசியில் பாரு நம்ம எப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம் பாரு. நம்ம இப்போ த்ரீஷான்னு கீழே வந்து குரல் கொடுக்கறது வந்து பிரதாப் ரொம்ப நாளாவே வந்து அது நடக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிட்டாரு. த்ரீஷான்ற பேரை வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு. அது ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரு. இது விஜயோட நெருக்கமாக உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில் இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் இவங்க என்ன செய்யணும் கேட்டால், இவங்க மலிவான அரசியல் வந்து பண்ணுறதுக்காக விஜய் வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதமாக வந்து த்ரீஷாவை பயன்படுத்துகிறாங்க. எப்படி சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமியை பயன்படுத்துனாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரீஷாவை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் அது வேகாது. ஏன்னா தாவேக்கலை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்புலாம் இங்கே தாவேக்கலை வேகாது, இவங்க சாம்பார் ஆக்கிடுவானுங்க. எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஒரு வார்த்தை நீங்கள் பாருங்கள், உங்களை வந்து மேடல் நீங்கள் பேசுகிறீங்க, கீழே வந்து த்ரீஷா சொல்லும் போது அங்கேயும் தண்ணி வரல, காவேரியிலும் தண்ணி வர, காவேரின்னு சொல்லலை, அப்புறமா சொன்னார். அதுக்கப்புறம் நான் காவேரி சொன்னேன். இவர் பெரிய என்ன பேச்சு, இந்த மாதிரி பேச்செல்லாம் யாருக்குன்னா பேச தெரியுமா? அப்படியே இவர் வந்து நான் வந்து இப்படி தான் பேசினேன், இந்த மாதிரி பேச்சு நாங்கள் எவ்வளோ. எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ அக்கா கனிமொழி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பொன்முடி வந்து பேசினாரு என்னன்னா வந்து பேசினாரு. ஆமா, அந்த பொன்முடியை வந்து கட்சியிலேருந்து பொறுப்பு வந்து எடுத்தாங்க அவருக்கு. ஆமாம், அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அவரை வந்து ஒரு மோசமா திமுக ட்ரீட் பண்ணிச்சு. கனிமொழியை கண்டிச்சாங்க பொன்முடி. ஆமா ஆமா ஆமா. ஏன் இதுக்கு முன்னாடி கனிமொழி இதே வந்து எடப்பாடி என்ன பண்ணுவாங்க, அதற்கே இது பொன்முடி மட்டும் இல்ல, எடப்பாடி வந்து ஆராசா வந்து பிறப்பை பத்தி பேசிட்டார். அதுக்கு வந்து கனிமொழி கண்டிச்சாங்க. லியோனி இருக்கான் பாருங்க, யாரு இந்த கீரை கடைஞ்ச வாயா, யாரு லியோனி, இந்த தமிழ்நாடு பாரதிய கழகத்தில் தான் பாருங்க, அவன் பட்டிமன்ற பேச்சாளர் சொல்லிட்டான். அவன் வந்து பெண்கள் குறித்து கேவலமா பேசினான். அதுக்கு வந்து கண்டிச்சாங்க. ஆனால் உதயநிதியை கண்டிக்க முடியுமா? கண்டிச்சா என்ன? இது ரொம்ப மோசமாச்சு. கண்டிச்சா என்ன ஆகும்? இவங்களை கட்சியில் தூக்குவாங்களா? கட்சி விட்டு தூக்கிடுவாங்க. கனிமொழியாது கினிமொழியாது கட்சி விட்டு தூக்கிடுவாங்க. கட்சி விட்டு தூக்கிடுவாங்கப்பா. ஏப்பா போனது நான் எப்பவுமே நான் நேர்மையாக பேசுவேன், உங்களுக்கு தெரியும். நான் இதை 100 தடவை சொல்ல வேண்டியதாக இருக்கு. தூத்துக்குடியில் அந்த மாதிரி வெள்ளத்தில் போய் வந்து பார்த்தா நின்று வந்து ஒரு பெண் எம்பி அவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எப்படி ஒரு பெண் எம்பி வெள்ளத்தில் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. வேற எந்த ஆண் எம்பியும் அந்த அளவுக்கு வேலை செய்யலன்னு சொல்லிட்டு நான் பேசுறத மில்லியன் கணக்கில் மக்கள் வந்து பார்த்தாங்க. எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்து தெரியுமா? மெல்ல முடியாமல் முழுங்க முடியாமல் இருந்தேன் நான். இது அந்த டைம்ல அவ்வளோ ப்ரெஷர் வந்துச்சு எனக்கு. கனிமொழியை வந்து பாராட்டி பேசுறதுக்கு இந்த கதி. என்ன சொன்னேன், ஒரு பெண் எம்பி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் அந்த வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இரவு பகலாக இருந்து அவ்வளோ நிவாரணப் பொருட்களை கொடுத்து அங்கே வந்து அசைக்க முடியாத இடத்துல தூத்துக்குடியில் இருக்கிறாங்க அந்த அம்மான்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷர். ஏன் இவங்க தூத்துக்குடியில் துவக்க மாட்டாங்க? தூத்துக்குடியில் ஏன் துவக்க மாட்டாங்க? இங்கேருந்து போய் வந்து ஸ்ரீநாத் போய் அங்கே வந்து ஜெயிக்கிறாருன்னா எப்படி? ஏன்னா அந்த அளவுக்கு கனிமொழியை ஓரம் கட்டிச்சாங்க. எப்படி கனிமொழி வந்து கேட்பாங்க? கனிமொழி தூக்கிடுவாங்க கட்சி விட்டு. ஆமா, அசிங்கமா, அருவருப்பா இல்லை அந்த வார்த்தை? எவ்வளவு கொச்சான வார்த்தை அது. எப்பா நம்ம தவிர்க்க முடியாம ஏதாவது ஒன்று பேசிட்டோம்னா
நம்ம சரியாக பேசி தவறாக புரிஞ்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி கட் பண்ணி பண்ணுவோம். ஆமாம் ஆமாம், நம்ம சரியாக பேசியிருப்போம், ஆனாலும் அதை பார்வையாளருக்கு தப்பாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செய்யுமா அதை கட் பண்ணுவோம். நீ தப்பாக பேசிட்டு இருங்க நீ தப்பாக பேசிட்டு அதுக்கப்புறம் இல்லை நான் காவிரியை சொன்னேன், இது பரம்பரை புத்தி தானே, இது தாத்தா கிட்ட இருக்கிற புத்தி தானே வருது பேரனுக்கு. இடையில நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இப்போ பெருந்தன்மை ஆகிட்டாரு. உங்களுக்கு பழைய கதைலாம் தெரியாது. இதே வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த ஹெல்மெட் பிரச்சனை வரும்போது ஒரு தடவை பேசினது வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னென்னா உங்கள் தலைக்கு வந்து ஹெல்மெட் வந்து கிடைக்காது, ஆர்டர் கொடுத்து தான் செய்யணும்னு சொன்னார். சொன்னது யார்? ஸ்டாலின். உங்கள் தலைக்கு வந்து ஹெல்மெட் வந்து ஆர்டர் கொடுத்து தான் செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு டைமில் பேசுனதுலாம் வந்து பதிவாச்சு. அவங்க ஒன்றா மறந்துடுவாங்கப்பா, இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். தப்பு இதெல்லாம் சரி, அதாவது ஒரு கடந்து போயிடலாம்ப்பா, இது ஒரு விஷயம் இல்லைன்ட்டு. இது ஆபாசம்லாம், இது வார்த்தைகளில் வந்து வரம்பு மீறிய வார்த்தைகள் ஒன்று இருக்குது. புரியுதா சொல்கிறது? அவதூறான வார்த்தைகள் இருக்குது. அவதூறை கலந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச வார்த்தைன்னு ஒன்று இருக்குது. அதையும் கலந்து அறுவருக்கு தகுந்த வார்த்தை. அதாவது என்னென்னா நல்ல படிநிலை புரிஞ்சுங்க. அதாவது வரம்பு மீறிய வார்த்தை சொன்னால் லாஃபுல், அதாவது கேட்டால் அன்லாஃபுல் வார்த்தை. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்னால் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆபாசமான வார்த்தை அப்படின்னு சொன்னால் செக்ஸியான வார்த்தை சொல்கிறது. அது செக்ஸியான வார்த்தை நம்ம எல்லாத்தையும் கேட்டு தானே இருக்கிறோம். அது வந்து மருத்துவ ரீதியாக கேட்குறோம். மருத்துவம் அல்லாத விஷயத்த கூட பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து ஏரியாவில் வந்து பேசுகிறான் இல்லையா, சொல்லுண்ணா அது நீங்கள் பீப் போட்டுருக்க வேணா, சில லோக்கலில் பேசுங்கள்ல அந்த மாதிரி பேசுறது இதெல்லாம் இருக்குது. ஆனால் அருவருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா காதை மூடிக்கிறது. ஐயா என்னங்க எப்படி அசிங்கமாக இருக்குது, உடனே அது கற்பனைக்கு வரும்போதே சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச வார்த்தை கிடையாது, வரம்பு மீறிய ஆபாச வார்த்தைலாம் கிடையாது, அருவருக்கு தகுந்த வார்த்தை. இது பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புரியலன்னு சொன்னால் நான் தண்ணியை தான் சொன்னேன். இப்போ இந்த ஊடகத்தில் நேர்மையாக வந்து பேசுகிறாங்களா, இந்த செந்தில் வேல்வீச்சு இந்த கண்ட கைதிகள்லாம் பேசியிருக்குதுல்ல நியாயவாதிகள், இப்போ பேசுங்கிற பார்க்கலாம் இது சரின்னு தப்புன்னு. நான் பேசுகிறேன், நான் சொல்கிற தப்பு கண்டிக்க தகுதுன்றேன். நான் என்ன அதை பற்றி நம்ம வந்து யோசிக்கிறதே கிடையாது. நம்மளை பற்றி தப்பா இல்லையா எவனா பேசுவானா? நியாயவாதிகள் வந்து பேசுறீங்களே நீங்கள், இந்த செந்தில் வேல்வீச்சு அமையமேன்னு சொல்லிட்டு யாரும் தப்பு தான் பார்க்கறது. இப்போ நான் கேட்குறேன், முதலமைச்சர் வந்து பேசுகிறாரு, அப்புறம் எனக்கு வாயில் நல்லா வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எவ்வளோ பொங்குனீங்கடா நீங்கள்? நான் பேசினேன், நான் அதை கண்டித்து பேசுகிறேன், அதையும் கண்டிக்கிறேன், நான் இதையும் கண்டிக்கிறேன். முதலமைச்சர் பேசினாலும் தப்பு தான், வந்து உதயநிதி பேசினாலும் தப்பு தான். முதலமைச்சர் பேசின வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே வார்த்தை தான் கேட்டால் எனக்கு வாயில் நல்லா வந்துடும்னாரு. அதுக்கு எவ்வளோ பொங்குனீங்கடா நீங்கள்? முதலமைச்சர் வந்து வாயில் வந்துடும் இப்போ அப்புறம் நம்ம வேறு மாதிரி பேசுவோம். அப்புறம் நம்ம இப்போ வந்து ஆபாசமாக பேசுகிற மாதிரி ஆகிடக்கூடாது. இல்லை தப்பு இல்லை அது. ஏன் நீங்கள்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், நாளைக்கு உங்கள் நாடு உங்களை நம்பி இருக்குது. ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஒருத்தர் வந்து என்ன சொல்ல கேட்டால் வந்து வாயில் வந்துடும்ன்றாரு, எதிர்கட்சி தலைவர் வந்து தண்ணின்றாரு. தப்பு, எதுவாக இருந்தாலும் தப்பு, அதுவும் தப்பு இதுவும் தப்பு தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேர்மை இருக்குது, நம்ம பேசுகிறோம், ரெண்டுத்தையும் கண்டிக்கிறோம். ஆதரவாளர்கள் அந்த சைடில் இருக்கிறவங்க வந்து என்ன செய்வான், இந்த சைடில் சொல்லுவான், இந்த சைடில் இருக்கிறோம் அந்த சைடு. ஆக மொத்தம் நம்ம நாடு தமிழ்நாடு எங்கே போய் மாட்டிக்கிட்டு பாரு, இவனுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு ஆபாசமாக அருவருப்பாக பேசக்கூடிய நபர்கிட்ட போய் இன்றைக்கி வந்து நாடு சிக்கியிருக்கு. இப்போ அடுத்தது இப்போ நான் இந்த ஓட்டை அப்படியே மாற்றி யாருக்கு போடணும், இவங்களுக்கு போடணும். எந்த வார்த்தைக்கு எந்த, அதுவும் விவசாயத்துக்கு தண்ணீர் தராத காவிரி நீர் பிரச்சனையில் வந்து நல்ல வேலை குடிநீர் பிரச்சனையில் பேசாத போயிட்டீங்களே. ஏன்னா எப்படி அது என்னதான் ஃப்ளோவாக நீங்கள் பேசுனா கூட இது ஒரு கண்ட்ரோல் இருக்காதா? நான் போதையில் பேசுறீங்க, நான் கேட்குறேன். இல்லை நேற்று அடிச்ச போதையில் பேசிட்டாங்கன்னு சொல்லிடுங்க. எப்பவுமே நைட்டில் சரக்கு அடிக்கிறது, அப்படியே தடை வருது செல்ல, அதை அப்படியே வந்துட்டு பேசிட்டார் அப்படி சொல்லுங்க. என்ன கண்ட்ரோல் மிஸ் ஆகக்கூடாதுல்ல? எவ்வளோ பேசுகிறோம்பா நம்ம கூட, 3000 வீடியோ பேசியிருக்கிறேன். கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு வார்த்தை போனது கிடையாது. போகுதுன்னு சொன்னால் சொல்லுவேன், நாமா இதை பதிவு பண்ணணும்னு வேணும், ஆமாம் நான் இதை தான் பேசுகிறேன்னு வேணும். இந்த சொல்லிட்டு இந்த மாற்றிக்கிறது அதை மாற்றிக்கிறதுலாம் கிடையாது, தப்பு இல்லை. ஆபாசம் நீங்கள் யாரை வேணால் பேசுங்க, பதவியில் இருக்கிறவங்க பேசுங்க. இப்போ நான் கேட்குறேன், இவங்களுக்கு என்ன முடிஞ்சு, இப்போ நான் திரிஷா வச்சு இவங்க வந்து திரிஷாவை அவர் விட்டாரு, இவங்க புடிச்சின்னு தொங்குறாங்க. இதான் உண்மை. முதலமைச்சர் திரிஷா விட்டாச்சு, இவங்க புடிச்சின்னு தொங்குறாங்க. திரிஷா
நேற்று தினம் திடீர்னு போஸ்டர் ஒட்டுறான் ஒரு 5 பேர். அது யார் ஓட்டுனது? தாவேக்கால ஒருத்தர் கூட ஓட்டல. நீங்கள் எழுதி வச்சு நான் சொல்கிறேன், நான் தான் சர்டிஃபிகேட். தாவேக்கா நபர்கள் அல்ல ஓட்டுனது. யார் ஓட்டுனது? திரீசாவை அவர் வந்து இக்னோர், அதை டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிட்டார். அந்த உறவே கிடையாது. குடும்பத்தோடு இன்னைக்கு பிள்ளைங்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிக்கிட்டே வந்து கிட்டத்தட்ட பேசிட்டு இருக்கிறாரு, இன்டைரக்டாக பேசிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட குடும்பம் சேருது. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இதே உதயநிதி சட்டசபை முடிஞ்ச உடனே சட்டசபையில் அப்பா எங்கன்னு தேர்றதுக்கு அங்கே பதில் சொல்ல திராணி இல்லாமல் ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டில் கோர்ட்டில் மனைவி தெரிஞ்ச தொடர்ந்து ஏன் வந்து இப்படி அவ்வளோதான் திறமையால் தான். அதுக்கப்புறம் உங்க மனைவி பிள்ளை ஏன் நீங்க தானே சொல்றீங்க 2வது கலைஞர்னு? நீங்க தானே சொன்னீங்க 2வது கலைஞர். பின்ன ப்ரூவ் பண்ணுவானா? அதை தாத்தா பேர் எடுக்கணும் பின்ன சொல்லுங்க. இப்போ நம்ம மு.க. ஸ்டாலின் ஏதாவது பேசுகிறோமா? ஏன் பேசல? கம்முனுங்கிறாரு. இப்போ அவருக்கு என்ன அடுத்தது திண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்டு தலகாணி கொடுக்கணும், அவ்வளோதான். அங்கே அவருக்கே வேல்யூ கிடையாது. இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் வந்து ரீகவுண்டிங் பண்ணுறாங்க. ரீகவுண்டிங் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் ஒரு ரீஎலெக்ஷன் வைக்கிறாங்க. ஒரு வேலை உள்ளபடியே வந்து எம்எல்ஏ ஆகிட்டாருன்னு வச்சுங்க. யார் வருத்தப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உதயநிதி தான் வருத்தப்படுவார். எதிர்கட்சி தலைவர் பதவி போயிடும்ல. இல்லைன்னா புள்ள எதிர்கட்சி தலைவர் அப்பா வந்து அங்கே உட்கார்றாரா? நிற்க மாட்டாரு. நிற்கல. நான் ஒரு இப்போ ரீகவுண்டிங் கேட்குறாங்க. அங்கே வந்து அவர் நின்றதான் ஓட்டு போடுவாங்க மக்கள். அப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. அப்படி ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வச்சாங்க. யார் வருத்தப்படுவாங்க? வந்து அவர் எலெக்ஷன் நிற்கிறாரு இல்லை ஜெயிக்கிறாருன்னா யார் வருத்தப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், பின்ன நம்ம சேர் காலியாகுது. ஆமாம், முடியாதுன்னா பால் டாயில் எடுத்துட்டு வரணும். இல்லையா? உண்மைதானே இது? இல்லையா? உண்மையா? நீங்களே சொல்லுங்க. மறுத்தா பால் டாயில் இப்படிதான் சொல்லுது. இல்லை அவர் இப்போ நிலமை அங்கே அப்படிதானே இருக்கு. நீங்க ரொம்பலாம் வந்து எங்களுக்கும் தெரியும், கலாய்க்கிறது தெரியும். நியாயத்தின் அடிப்படையில் நம்ம பேசுறோம். எடப்பாடி அவர்கள் இவரை வந்து விமர்சனம் பண்ணார் ஒரு முறை. இவர் வந்து பால் டாயில் சொல்லி விமர்சனம் பண்ணார். ஆமா, இவரை ஏன் பால் டாயில் சொல்றாங்க? இல்லை, அதாவது என்ன சொல்றாருன்னா இவர் வந்து சிஎம், அதாவது கேட்டால் இவர் விலகிட்டு சிஎம் போஸ்ட் கேட்ட மாதிரி. யார் ஆட்சியில் இருக்கும்போதே. ஏன்னா சிஎம் பதவின்றது அது சுவைக்கிறது சாதாரண விஷயமா? இப்போ விஜய் வந்து இப்படி போறாரு, கத்திப்பாறையில் போய் அப்படி நிற்கிறாரு. இதெல்லாம் அவர் பண்ண வேண்டியது இல்லை. இதெல்லாம் யார் பண்ண வேண்டியது? உதயநிதி பண்ணணும். பார்க்கறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். இது நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுன்னு மீன்ஸ் என்னன்னா, இன்னைக்கு ஒரு காட்சி அரசியலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது விஜய் அரசியல். அதை நம்ம மறுக்கலாம் முடியாது. என்ன நல்லா தானே இருக்குதாண்ணா? நல்லா இருக்கு. இதுதான் ஒரே பிரச்சனை. இப்போ நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ நல்லா இருக்கு சொன்னா தாவேக்கால காசு நல்லா இருக்கு சொன்னா பாருங்க. இப்போ இதே மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்கள் 100 அடியில போயிட்டு நின்று கோட் ஷீட் போயிட்டு நின்னா நீங்க ரசிப்பீங்களா? இல்ல அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஆட்சி காலத்துல ஒவ்வொருத்தர் சீன் போட்டதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நான் நிறைய இருக்கு, என்கிட்ட எடுத்து விடுவேன். டிஎம்கேலையும் சீன் போட்ட கதைகள்லாம் நிறைய இருக்கு. காட்டவா? வெளிநாட்டுக்கு போகும்போது முதலமைச்சரா விஜய் அவர்களுடைய மேனரிசம் பார்க்க நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. நான் அதை பத்தி நான் எதுவும் சொல்லலையே. ஆனா அது வந்து யாருக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது? திமுக உதயநிதிக்கு. நான் நிக்க வேண்டியது இந்த மாதிரி. அது எங்க அப்பாவோட சேர் இல்ல. இப்ப நான் பாரு, இவங்களுக்கு வந்து நீங்க நினைக்கிறாங்க இது இப்படியே போயிருந்த அரசியல் களம் வந்து விஜய் வந்து மாத்தி விட்டார். டோட்டலா தமிழ்நாடு அரசியல் களத்தை வந்து விஜய் மாத்தி விட்டாரு. இப்ப அது முக்கோண அரசியலா போய் 4 முனை வந்து அரசியலா ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து யார் டிவிக்கு வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்களோ அவங்க தான் ஸ்கோர் பண்ண போகிறாங்க. அதில் கடும் போட்டி நிலவுது. வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து கருத்தியால் சில விஷயங்கள் எடுத்து வைக்கிறாரு. சில விஷயங்கள் வந்து ஆட்சேபனைக்குரியதாக வந்து மக்களால் பார்க்கப்படுது. ஆனால் அடிப்படையில் உண்மை இருக்குது அவர் கேட்குறதுல. ஏன்னா அவர் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சாதி பார்த்து நாங்கள் வேட்பாளர் நிறுத்தலை சொன்னால் பெரம்பூரையும் திருச்சி கிழக்கு ஏன் சூஸ் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. சீமானே அம்பாசமுத்திரம். அதைத்தான் நானும் திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியல. உங்களுக்கு இப்போ நான் காரைக்குடி நின்று அவங்க சொல்லுவாங்கல்ல ஒரு வார்த்தை, அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்குதா? அதான் இல்லையே. இல்லப்பா, திருவேற்றியூருக்கும் பதில் இல்லை. நான் திருப்பி நான் சொல்றது இல்லை, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. புரியுது. நீங்க பாருங்க, நீங்க சொல்லக்கூடியது என்ன கேட்டால், நாங்கள் வந்து சாதியற்ற அரசியல் நாங்கள் பண்றோம், பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு சொல்றீங்க. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கின கதைகளும் இருக்கு. நம்ம அதை வந்து பார்த்தா இக்னோர் பண்ணிட்டு போறோம். அது எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல நடந்து இருக்கு. நான் சொல்றேன், பாரபட்சமா பேசணும். நம்ம இங்க பேசுறது ஒரு சார்பாக எடுத்து பேசக்கூடாது.
சீமான் பேசுகிற 10 கேள்வி இருக்குன்னா அந்த 10 கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வச்சு பிடிச்சின்னு தொங்குறது. இது எப்படிங்க இது எப்படிங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேனே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூத்திரம், வெற்றி பெறுவதற்கான ஒரு சூத்திரமாக தான் பார்க்கப்படுது. சாதி இக்னோர் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அரசியல் பண்ண முடியாது. யதார்த்த நிலையை பேசணும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கணும். மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. சாதி இக்னோர் பண்ணிட்டு யாருமே அரசியல் பண்ண முடியாது. ஆனால் அதை நீங்கள் சொல்லும் போது தான் சிக்கலாகுது. இப்போ மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதி இல்லாமல் நான் வந்து மதம் இல்லாமல் நான் வந்து எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணோம், பணம் இல்லாமல் கண்டக்ட் பண்ணோம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. திமுக என்ன அரசியல் பண்ணிச்சோ அதை அதே ஸ்டைலில் நீங்கள் எடுக்கிறீங்க. எனக்கு தெரியும் பெரம்பூரில் என்ன பிரச்சனை. பெரம்பூரில் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70-30 கிட்ட சொல்ல முடியும் கிறிஸ்டியன் பீப்புள். அதுவும் ஆங்கிலோ இண்டியன் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வீடு இருக்கிறதுல அது வந்து ஒரு 10 தெரு சுற்றி பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இண்டியன் காலங்காலமாக வாழக்கூடிய தெருவே இருக்குது. பெரம்பூரில் பல பகுதியில் ஆங்கிலோ இண்டியன்கள் வாழக்கூடிய பகுதி இருக்குது. அதெல்லாம் கிறிஸ்டியானிட்டி தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ அதனால் வந்து நான் இங்கே திருச்சி கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாளர் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சாதியற்றவன் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வெள்ளாளர் இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்கல்ல, அது தெரியல எந்தெந்த பகுதியில் வெள்ளாளர் இருக்கிறாங்க. இங்கே இந்த மாவட்டத்தில் எங்கெல்லாம் இருக்காங்க தெரியும். அப்போ திருச்சி கிழக்கு அவர் சொல்கிறது உண்மை. ஆனால் என்னென்னா தாவேக்களை வந்து மேடையில் நின்று அதை கம்பீரமாக சொல்லும் போது நாங்கள் சாதி மதம் பார்க்காம வந்து வேட்பாளர் நிறுத்தணும்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. அதை வந்து பார்த்தீங்கன்னா 234 கேண்டிடேட் நீங்கள் எடுத்தீங்கனாலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த சில பேர் இருக்கிறாங்க. இப்போ விஸ்வகர்மா யார் குஷியானது டி நகரில் விஸ்வகர்மா இருக்கிறாங்க இல்லையா? அங்கே இல்லை. அப்போது அப்படியும் சிலது நடந்திருக்கு, இப்படியும் நடந்திருக்கு. முற்றிலுமாக சொல்ல முடியாது. அப்போ இவர் எதுக்காக சூஸ் பண்ணி எடுக்கிறார்? வெறும் இவரை மட்டும் எதுக்காக எடுக்கிறாருன்னா செலக்ட் பண்ணி வந்து விஜய் மட்டும் எடுக்கிறாருன்னா நீ தானே சொல்கிற தலைவன், நீயே 2 தொகுதியில் போட்டியா, ஏன் வேற எங்கன்னா போடல அப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாம் உடைச்சதுன்னா எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா உடைச்சாங்க. அவங்க வந்து நின்ன தொகுதியில் வந்து பிராமின்ஸ் கிடையாது, ஆண்டிப்பட்டி தொகுதியிலும் கிடையாது. ஜெயலலிதாவாவது ஒரு பீரியடில் வந்து பர்கூரில் நின்னாங்க. ஏன்னா அந்த கர்நாடகா அந்த பாரதத்தினால கன்னடர்கள் வந்து வாக்களிப்பாங்கன்னு சொல்லி, ஏன்னா இவங்க பேசிக்காக வந்து கன்னடம்ன்றதுனால. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து இந்த சாதி இல்லாத நான் மதம் இல்லாமல் நான் வந்து மேடையிலேருந்து நான் வந்து ஓட்டு வாங்கலாம் யாருமே சொல்ல முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை கேட்ட கேள்வி அதை கடந்து அந்த ஒரு கேள்வி மட்டும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போட்ட கேள்விகள்லாம் இருக்குது இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இப்போ கூட வந்து நெஞ்ச நிமித்தி சொல்லாமே. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐயில் வந்து என்ன கேள்வி கேட்டாங்க, நான் என்ன பதில் சொன்னேன், அது கேட்குறது அதானே. சிபிஐ சொல்ல மாட்டாங்க, நீ சொல்லு உன்னை எது கேட்டாங்கன்னு சொல்லு. ஆனால் நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சில வந்து எதையுமே நம்ம வந்து ஒரு கண்ணாடி ஒரு குறிப்பிட்ட கலர் கண்ணாடி போட்டு பார்க்க முடியாது. இது நீங்கள் பிளைன் கிளாஸ் இது மாதிரி போட்டு தான் பார்க்கணுமே தவிர ஒரு கண்ணாடி ஏதாவது ஒரு கண்ணாடி போட்டு பார்த்தோம்னா அந்த கலராக தான் தெரியும். மஞ்சள் கலர் போட்டிங்கன்னா மஞ்சளாக தெரியும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்தில் பொழுது நன்றி.